விசுவாசம் தாவீதுக்குள்ள அந்த வளரும். ஏன்னா வனாந்திரத்துல ஆட மேய்ச்சி மேய்ச்சி துதிச்சு அவமானப்பட்டு அடிக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு எந்த காரியத்திலும் அவனை சேர்க்கறது இல்லை. அப்போ எவ்வளோ வைராக்கியம் இருக்கும் பாருங்க, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு எவ்வளோ வைராக்கியம் இருக்கும் தங்கச்சி, உங்களுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு. எவ்வளோ அவமானங்கள் இருந்திருக்கும், குடும்பத்தில் நல்ல காரியங்களை அவனை சேர்க்கறதில்லை. ஆடு மட்டும்தான் மேய்க்கணும். அண்ணங்கார சொல்றான் பாரு, உனக்கு ஆடு மேய்க்கிற வேலையை விட்டு இங்க என்ன உனக்கு வேலை? எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ நிந்தனைகள், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ ஏமாற்றங்கள். ஆனால் அதெல்லாம் இருதயத்தில் வச்சு ஒரு நாள் கத்தரை முன்ன வச்சு கோலியாத்தை போட்டான் பாருங்க, ஒரு போடு. உலகம் எங்கிலும் இன்னைக்கு தாவீதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. அது காரணம் என்னன்னா, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் தாவீதுக்குள்ள அந்த வளரும். ஏன்னா வனாந்திரத்துல ஆட மேய்ச்சி மேய்ச்சி துதிச்சு அவமானப்பட்டு அடிக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு எந்த காரியத்திலும் அவனை சேர்க்கறது இல்லை. அப்போ எவ்வளோ வைராக்கியம் இருக்கும் பாருங்க, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு எவ்வளோ வைராக்கியம் இருக்கும் தங்கச்சி, உங்களுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு. எவ்வளோ அவமானங்கள் இருந்திருக்கும், குடும்பத்தில் நல்ல காரியங்களை அவனை சேர்க்கறதில்லை. ஆடு மட்டும்தான் மேய்க்கணும். அண்ணங்கார சொல்றான் பாரு, உனக்கு ஆடு மேய்க்கிற வேலையை விட்டு இங்க என்ன உனக்கு வேலை? எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ நிந்தனைகள், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ ஏமாற்றங்கள். ஆனால் அதெல்லாம் இருதயத்தில் வச்சு ஒரு நாள் கத்தரை முன்ன வச்சு கோலியாத்தை போட்டான் பாருங்க, ஒரு போடு. உலகம் எங்கிலும் இன்னைக்கு தாவீதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. அது காரணம் என்னன்னா, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் தாவீதுக்குள்ள அந்த வளரும். ஏன்னா வனாந்திரத்துல ஆட மேய்ச்சி மேய்ச்சி துதிச்சு அவமானப்பட்டு அடிக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு தள்ளப்பட்டு எந்த காரியத்திலும் அவனை சேர்க்கறது இல்லை. அப்போ எவ்வளோ வைராக்கியம் இருக்கும் பாருங்க, வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு எவ்வளோ வைராக்கியம் இருக்கும் தங்கச்சி, உங்களுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு. எவ்வளோ அவமானங்கள் இருந்திருக்கும், குடும்பத்தில் நல்ல காரியங்களை அவனை சேர்க்கறதில்லை. ஆடு மட்டும்தான் மேய்க்கணும். அண்ணங்கார சொல்றான் பாரு, உனக்கு ஆடு மேய்க்கிற வேலையை விட்டு இங்க என்ன உனக்கு வேலை? எவ்வளோ அவமானங்கள், எவ்வளோ நிந்தனைகள், எவ்வளோ கண்ணீர், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ ஏமாற்றங்கள். ஆனால் அதெல்லாம் இருதயத்தில் வச்சு ஒரு நாள் கத்தரை முன்ன வச்சு கோலியாத்தை போட்டான் பாருங்க, ஒரு போடு. உலகம் எங்கிலும் இன்னைக்கு தாவீதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. அது காரணம் என்னன்னா, கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா.